2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்தது 4ஆம் தேதி. இன்றோடு சரியா 21 நாள், 3 வாரங்கள் தான் இருக்கு. இந்த ஆட்சி அமைஞ்சு சரியா இன்னையோட ஒரு 2 வாரம் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, பதவி விலகியிருக்காங்க. இன்னையோட பதவி விலகியிருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் அதிமுகவை சேர்ந்தவங்க. அதிமுகவில் இந்த முடிவுகள் வந்ததுலேருந்து பல சலசலப்பு அதிமுகவை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே போன காணொலியில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலைகளை செஞ்சாங்க திரைமறைவில் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்தோம். இன்னைக்கு இந்த 3 பேர் விலகினது, உடனடியாக போய் தாவேக்கால சேர்ந்தது, இதனால உடனடியாக இபிஎஸ் தரப்புலையும் இவர்களை தூண்டிவிட்டு இந்த நிலைக்கு தள்ளிய சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பிலும் என்ன நடந்து கொண்டிருக்கு, அதிமுகவை எல்லாரும் சேர்ந்து என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு ராஜினாமா பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த தேர்தல் முடிவு வந்த நாள்ல இருந்து 4ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ். பல சிக்கல்கள், சமூக சிக்கல்கள் இங்கே வந்து இந்த 15 நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை ஆட்சி அமைஞ்சதுலேருந்து 15 நாட்களில் 25க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. 4 இடங்கள்ல இரட்டை கொலை நடந்திருக்கு. அப்படின்னு சட்டம் ஒழுங்கு நிலை வந்து ரொம்ப சீர்கேடாக மோசமாக போயிட்டே தான் இருக்குது. ஏற்கனவே மிக கேவலமாக இருந்துச்சு திமுக ஆட்சியில். அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ வரைக்கும் இந்த 2 வார ஆட்சியும் இருந்திருக்கு. உடனடியாக ஏதாவது போர்க்கால நடவடிக்கையாக இந்த காவல்துறையை தன்னகத்தே வச்சிருக்கும் முதல்வர் அவர்கள், விஜய் அவர்கள் ஏதாவது செய்வாருன்னு பார்த்தா இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக செய்தது போல தெரியல. எல்லாத்தையும் செய்தி ஆக்குறவங்க அதுக்கு என்ன செஞ்சாங்கன்றதை மட்டும் இது வரைக்கும் செய்தி கூட பெருசாக ஆக்கல. அப்படி இருக்கிற நிலையில் இன்னைக்கு திரும்ப பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு என்ன பிரேக்கிங் நியூஸ்னா, சட்டப்பேரவையிலேருந்து வருது. சட்டப்பேரவை கூட்டம் இப்போ நடக்கலை. ஆனால் ஏன் அங்கேருந்து வருது அப்படின்னா, அங்கே சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் இருக்கார் இல்லையா, ஜேசிடி பிரபாகர் அவர்கள், அவர்கிட்ட போயிட்டு 3 அதிமுக தரப்பு எம்எல்ஏக்கள் அவங்களோட பதவி விலகல் கடிதத்தை, ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுலேருந்து இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கு பிறகு அதை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற செய்தி வெளியே வருது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க தாவேக்கால இணையிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அடுத்து இணைஞ்சிட்டாங்கன்ற செய்தி வருது. அதனால் காலையிலேருந்து இன்றைக்கும் பிரேக்கிங் நியூஸுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. என்ன நடந்துச்சுன்றதை பார்த்தா, ஒரு பக்கம் ஜேசிடி பிரபாகர் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இப்போ பகலில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாரு. ஆமாம், 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க, பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துருக்காங்க, அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா, மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அவர்கள், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்கள், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா அவர்கள். இவங்க 3 பேரும் தான் இப்போ ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக இந்த முறை தேர்தல் முடிவுகள் வரும்போது 47 இடங்கள்ல வென்றிருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த 47 பேர் 2ஆ பிரிஞ்சு நின்னாங்க. ஒன்று இபிஎஸ் ஆதரவு நிலையில நின்னாங்க. ஏன்னா தொடக்கத்தில் நான் ஏற்கனவே போன காணொலியில் சொன்னது போல அதிமுக ஆட்சி அமைக்கும் திமுக ஆதரவோடுன்ற ஒரு முயற்சி நடந்துச்சு. அந்த முயற்சி அப்படி செஞ்சா கெட்ட பேர் வரும்னு அண்ணன் திருமாவளவனை முதல்வராக அமர்த்தி அதிமுக திமுக 2 பேரும் கூட்டா அவருக்கு ஆதரவு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு நிலையை பற்றி பேசினதாகவும் செய்திகள் வந்தது. எல்லாமே உண்மை, எதுவும் பொய் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க தரப்புலேயே கூட சில செய்திகள், சில முக்கிய புள்ளிகளை பேசினதை பார்த்தோம். இதெல்லாம் கை கொடுக்கலங்கும் போது ஒரு தரப்பு அதிமுகவில் 47 பேரில் ஒரு தரப்பு வந்து விஜயோட பேசிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு, ஏன்னா விஜய் கிட்ட 108 தான் இருந்தது, 107 தான், அதில் ஒன்று அவர் ராஜினாமா செய்யணும். அப்போது அந்த இடத்துல அவருக்கு தேவைப்படுற ஆதரவு 11 பேர் தேவை. அந்த ஆதரவை நம்ம கொடுக்கலாம், நம்மள்கிட்ட தான் இவ்வளோ பேர் இருக்கோமே, நம்ம போய் கொடுத்தா நமக்கு மந்திரி பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதிமுக தரப்பில் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடக்கத்தில் இருந்து இணங்கலை அப்படிங்கிறது தான் செய்தி. ஏன்னா இதுக்கு இணங்கினா அதிமுக இல்லாமலே போயிடும். ஏன்னா இப்போ திமுக அதிமுகன்னு இருந்த போட்டி இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு. இவங்க 2 பேரும் 2வது 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்ததுல அதிமுக உண்மையிலே 3வது இடத்துல இருக்கு. இந்த 3வது இடத்துல இருக்கிற அதிமுக முதல் இடத்துல இருக்கிற தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தா மொத்தமாக அவங்களுக்கு சபார்டினேட், அவங்க கீழே இருக்கிற ஒரு கட்சிங்கிறது போல மட்டுப்பட்டு போயிடும். இவங்க ஒரு முதன்மையான கட்சிங்கிற நிலை மாறிவிடும். அதனால அதை செய்யக்கூடாதுன்னு இபிஎஸ் அவர்கள் அதுக்கு இணங்கலை, அவர் ஒத்து போகலை. ஆனால்
இந்த வாய்ப்பை தவற விட்டா மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வருவோமான்னு தெரியாது. இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும்னு அந்த தரப்புல இருந்து ஒரு சிலர், குறிப்பா CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையில நத்தம் விஸ்வநாதன், இன்னும் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள், பழைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சியில ஈடுபட்டு விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் வீட்டுக்கு போய் சந்தித்தார். அவர் முதல்வராக பதவி ஏற்கிறார், அடுத்த நாள் எல்லா கட்சி தலைவர்களையும் போய் சந்திக்கிறார். அப்படிதான் MK ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டுக்கே போய் பார்த்தார், அண்ணன் சீமானை பார்த்தார், ஐயா வைகோவை பார்த்தார். இந்த மாதிரி எல்லாரையும் போய் பார்த்தவர் EPSஐ மட்டும் பார்க்கவில்லை, தவிர்த்தார். அது அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்பட்டது. ஏன் தவிர்த்தார் அப்படின்னா அதுக்கான பதில் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிடைச்சது. என்னன்னா CV சண்முகம் அவங்க தரப்பு ஒரு வீட்டுக்கு போயிட்டு CV சண்முகம், SP வேலுமணி அவங்க ஆதரவில் இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் சந்திக்கிறார். அப்போ இதனால தான் EPSஐ சந்திக்கல அப்படிங்கிறது அப்போ எல்லாருக்கும் புலப்பட்டது. இதை ஏன் செஞ்சார் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே அவர் எங்கேருந்து ஆதரவு கேட்டிருந்தாரு, திமுக கூட்டணி கட்சிகள் CPI CPM IUML VCK இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தா போதும், நம்ம ஆட்சியை தக்க வச்சலாம். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் வந்துருச்சு, 5 பேர் வந்தாச்சு, மீதி இவங்க கொடுத்துட்டாங்கன்னா போதும், நமக்கு 120 தொற்றுது, நம்ம பாட்டு ஆட்சி நடத்திடலாம். 118 வேணும், அதில் 2 தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இவங்க பின்வாங்கினாலும் கெட்ட பேர் இவங்களுக்கு வரும், அதை வச்சு ஆட்சி நடத்திடலாம். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக நமக்கு பலம் இருக்குன்னு தெரிஞ்சால் இவங்களும் இணங்கி வருவாங்கன்றதுக்காக அதிமுக தரப்புலேருந்து கொஞ்சம் பேரை இழுக்கிறதுக்கான முயற்சிகளில் விஜய் அவர்களும் ஒத்து போனார், ஈடுபட்டாருங்கிறத அவர் இவங்க தரப்பை நேரில் போய் சந்திச்சது நமக்கு சொல்லுது. அப்போ இதையெல்லாம் செஞ்சு, இந்த வேலையெல்லாம் செஞ்சு அதிமுகவை ஒரு கலையபர நிலைக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க ராஜினாமா செஞ்சாங்க. JCD பிரபாகர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ராஜினாமாவை நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்க, எந்த விதியின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டால் அந்த விதியை படித்து காமிச்சு சொல்றாரு. அவங்க காரணம் கூட சொல்ல வேண்டியதில்லை, அந்த நாளை சொல்லி அந்த நாள்ல இருந்து அந்த நாளோட நான் ராஜினாமா செஞ்சுக்கிறேன்னு அவங்க கடிதம் கொடுத்தாங்கன்னா, கடிதம் சரியான ஃபார்மேட்ல கொடுத்தாங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ள முடியும், அப்படித்தான் அதன் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஏற்றுக்கொண்டு விட்டார், அவங்க ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாங்க, இவங்க ஏற்றுக்கொண்டு விட்டார். உடனடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கிறது, ஆதவ அர்ஜுனாவை சந்தித்து இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்தவர்களும் போய் தாவேகாவில் இணைகிறார்கள். இதுதான் அடுத்து நடந்தது. இன்னைக்கு அடுத்த பிரேக்கிங் நியூஸா இதுதான் வருது. விஜய கூட பார்க்கல, ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சு தாவேகாவில் இணைகிறாங்க. இதனால நமக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகளில் கூடுதலாக நமக்கு இடைத்தேர்தல் வரப்போகிறது. ஏற்கனவே விஜய் 2 இடத்துல போட்டி போட்டார், அதில் திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டார், அதனால அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. கூடுதலாக இப்போ மதுராந்தகம், பெருந்துறை மற்றும் தாராபுரம் 3 இடத்துக்கும் மீண்டும் ஒரு முறை இடைத்தேர்தல் வரப்போகிறது. இப்போ 4 இடங்களுக்கு இடைத்தேர்தல் விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறதான் இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மக்கள் எங்கெங்கேயோ இருந்து பயணிச்சு அவங்கவுங்க ஊருக்கு போய் வாக்கு செலுத்தி இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தா இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்க பாட்டு பதவி விலகிட்டு இன்னொரு கட்சியில் சேர்ந்து வேற ஆதாயம் தேடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி முறைகள் ஒழிக்கப்படணும்னா 2024 தேர்தலுக்கு எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கை விடும்போது நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவுன்னு வெளியிட்டு அதில் 2 தொகுதியில் ஒருத்தர் போட்டியிடுறது கூடாது. ஒருத்தர் போட்டியிட்டு வென்று விட்டார், அப்போ கட்சி மாறுறார், கட்சி தாவல் சட்டத்தினாலேயோ அல்லது இது போன்ற அவங்களே ராஜினாமா செய்கிறாங்கன்ற நிலையெல்லாம் வந்தால் அடுத்த இடத்தை பிடித்தவர் தானாக வென்றது போல அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும், அப்படி சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் முன்மொழிந்து ஒரு ஆட்சி வரைவை முன் வச்சது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க கட்சியா, ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல. அதனால அது எதையுமே இங்கே நடைமுறைப்படுத்துகிற இடத்துல நாம் தமிழர் கட்சி இல்லை. இதை முன் வச்சோம், அது எதுவும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்படலை. அதனால தான் இந்த மாதிரி நிலைகள் மீண்டும் மீண்டும் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இன்னொரு 2 மாதமோ 3 மாதமோ தெரியாது, அதுக்குள்ள மீண்டும் ஒரு முறை இந்த இடைத்தேர்தலுக்கு மக்களாகிய நாமும் அணியமாக வேண்டும். இந்த இடத்துல தான் நமக்கு முக்கியமான சிக்கல் இருக்கு. இது எப்படியும் எதிர்கொண்டு தான் ஆகணும். இது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியும் வருவாங்க, வாரி இறைப்பாங்க, எத்தனை 100 கோடியை செலவு பண்ணுவாங்கன்னு தெரியாது, பட்டியை போட்டு அடைப்பாங்க, என்ன அண்டா குண்டா அரிசி பருப்பு எல்லா மளிகை சாமான்னு கொலுசு மூக்குத்தி என்ன வாங்கி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொடுத்து இந்த வாக்கை பெற்று இந்த 4 சட்டமன்ற இடங்களுக்கான இடைத்தேர்தல் மீண்டும் நடைபெற போகிறது.
இந்த கருமத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். இது ஒரு புறம் இருந்தால் அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சற்றேறக்குரிய இதுக்கு வந்து நம்ம அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுலேருந்து ஜெயலலிதா இருந்த போதும் அந்த கட்சி ரொம்ப நல்ல கட்சி அப்படிலாம் கிடையாது. மிக மிக மோசமான கட்சிகள் திமுக அதிமுக. அதில் 2 பேரில் யார் மிக மோசமானவங்கன்ற போட்டி தான் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு. பண்பாட்டு ரீதியாகவும் கூட இவங்க வந்து மிக கேவலமான கொச்சையான நிலைக்கு அரசியலை கொண்டு போனதை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஏதோ கடைசியில் 2011க்கு பிறகு கொஞ்சம் திருந்தி, அது வரைக்கும் கடுமையான, அதாவது அவங்க வந்து நல்ல ஆளுமையான ஒரு பெண்மணி அப்படிம்பாங்க. அராஜகம்ன்ற போக்கு தான் ஆளுமைன்னு பார்க்கப்பட்டது. அதுதான் உண்மை நிலை. அப்படியெல்லாம் இருந்தாலும் அங்கே வந்து சில நன்மைகள் 2011க்கு பிறகு அவங்க வந்த காலகட்டங்களில் ஒரு சில நன்மைகளை அவங்க செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம ஏற்கிறோம். குறிப்பாக ஈழம் சார்ந்த சிக்கலில் அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த பார்வையும் அதற்கு பிறகு அவங்களுக்கு இருந்த பார்வையும் வேறுபட்டு இருந்ததுன்றதை நம்ம உணர்ந்திருந்தோம். அதனால தான் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அண்ணன் சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியும், அந்த நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வராத போது ஆதரவாக நின்றது. அதுவும் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை, காங்கிரஸை ஒழிக்க இவர்களுக்கு ஆதரவாக தேமுதிக, இவங்க கூட்டணியிலிருந்து காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிகக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி வேலை செய்தது. அதுக்காக அது ரொம்ப நல்ல கட்சின்லாம் நம்ம இன்னைக்கு சொன்னதில்லை. 2016 தேர்தல் பரப்புரையிலே அண்ணன் சீமான், ஜெயலலிதா, கருணாநிதி இருந்தபோது பரப்புரை செய்த போதே பேய்க்கு பயந்து பிசாசுக்கிட்ட போக முடியாதுன்னு இவங்க 2 பேரை பற்றி பேசியிருந்தோம். கடுமையான விமர்சனங்களை வச்சு தான் களத்தில் அந்த காலகட்டத்திலும் நின்று இருந்தோம். அம்மையார் ஜெயலலிதா 2016 டிசம்பர் மாதம் இறக்கிறார். அதுக்கு பிறகு பாஜக அதன் வேலையை தொடங்கியது. 2017 ஜனவரியிலிருந்தே அந்த கட்சியை சின்னாபின்னமாக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் தொடங்கிட்டாங்க. முதல்ல அதில் நடந்தது தான், ஓபிஎஸ் இருந்தார், அவரை மாற்றி இபிஎஸ்ஸை கொண்டு வந்து அம்மையார் சசிகலா உட்கார வைக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறபடி நீ நடக்கலைன்னா நீ உள்ளே போகணுன்னு அடுத்து அம்மையார் சசிகலாவை தூக்கி உள்ளே வச்சாங்க பாஜக. அதுக்கு பிறகு அவங்க 4 ஆண்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே இபிஎஸ் வந்து, அப்புறம் ஒரு கட்டத்தில் ஓபிஎஸோட பிரிந்திருந்தவர் ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு வந்து இணைச்சி வச்சது யார்? அன்றைக்கு இருந்த ஆளுநர். அப்புறம் அவர் கையெல்லாம் குளிக்க வச்சார், வித்யாசாகர்னு ஒருத்தர் இருந்தார், நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் ஆட்சி நடந்துச்சு. அப்புறமும் அது சரியாக போகலை. தொடர்ச்சியாக டெல்லியிலேருந்து இவங்களுக்கு பல வகையான இடர்கள் கொடுத்து இந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிற முடிவுக்கு பாஜக வந்துருச்சு. ஏன்னா இவங்க ஒன்றும் இல்லாமல் ஆனால் நம்ம வளரலாம்னு பாஜகவுக்கு ஒரு எண்ணம் இருந்ததால் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது. அதன் தொடர்ச்சி ஒரு கட்டத்தில் ரஜினி வராருனாங்க. அப்போ பாஜக ஒரு மாதிரி நிலையில் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் 2019, 21 2 தேர்தல்லையும் பாஜக கூட்டணியோடு போட்டியிட்டது அதிமுக. 19 பாஜக கூட்டணியோட போட்டியிட்டது கூட பரவாயில்ல, அது இருந்துட்டு போகுதுன்னு பார்க்கலாம். 21 பாஜகவோட சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது பெரிய பின்னடைவு. உண்மையிலேயே அன்னைக்கு பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் நிலைமை கொஞ்சம் வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதை தவற விட்டவர் இபிஎஸ். அவருடைய முடிவுகள் தொடர்ச்சியாக இந்த அதிமுகங்கிற கட்சியை இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு. இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போக போகுதுன்னு தான் பார்க்குறேன். அதுதான் அதன் தொடர்ச்சியாக என்னாச்சு, உண்மையிலேயே கூட்டணி வைத்திருக்க வேண்டிய 24 தேர்தலில் 24 கூட்டணி வச்சிருந்தா ஒரு 10 இடம் 13 இடம் வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 10 இடமாவது அதிமுக கூட்டணி பாஜகவோட சேர்ந்து வென்றிருக்கலாம். பாஜக வரக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கும் இருந்தாலும் இந்த கட்சி அப்படிதான் இவங்களை கட்டமைச்சு வச்சிருக்கு. அப்போ அதுதான் இவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு வழியாக இருந்துச்சு. அதை கோட்டை விட்டு இபிஎஸ் வந்து 24 தனியாக போனார். அப்போ அண்ணாமலை தரப்பில் பாஜக ஒரு கூட்டணி அமைச்சது. 2 தரப்பும் ஓட்டை பிரிச்சுக்கிட்டதுனால கடைசியில் திமுக மீண்டும் 39, புதுச்சேரி உட்பட 40 இடங்கள்லையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று, எந்த கட்சி வர வேணான்னு நம்ம கூடுதலாக சொல்கிறோம், பாஜக வேணான்னு சொல்கிறது போல தான் நம்ம காங்கிரஸையும் வேணாங்கிறோம். அந்த காங்கிரஸை தோளில் கூப்பிட்டு வந்து 10 இடங்களை வெளில வச்சு இன்றைக்கும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறது திமுக. அந்த 10 பேரும் இன்னைக்கு தாவேக ஆதரவு நிலையில் நிற்கிறாங்கன்றது தான் இங்கே இருக்கிற கசப்பான உண்மை. நமக்கு இல்லை, திமுக தரப்புக்கு தான். இன்னைக்கு அடிச்சுக்கிட்டோம். அதை பற்றி கூட இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். இப்போ அதிமுக என்னன்னா 26 மீண்டும் கூட்டணி. இப்போ கூட்டணியே வச்சிருக்கூடாது, திரும்பவும் பாஜகவோட கூட்டணி. அது ஓராண்டுக்கு முன்னாடியே கூட்டணியை முடிவு செய்து விட்டு வந்து களத்தில் இறங்கினாரு. தொடர்ச்சியாக விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருந்தன. இந்த இடத்துல தான் சிக்கல். விஜயோட பேச்சுவார்த்தை நடக்குது, அது சரியாக ஒத்து வரல. கரூர் சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு இவர் ஆதரவாக பேசுகிறார், பேசி காப்பாற்றி விட்டாருங்கிறது தான் உண்மை. அந்த நன்றி கூட இல்லாமல் தான் இன்னைக்கு இவரோட கட்சியை இப்படி சதைச்சு கொண்டிருக்கிறார் விஜய்.
காப்பாற்றி விட்டது எடப்பாடி பழனிசாமி தான் முத வாயை திறந்தார். அண்ணாமலை பேசினாரு, பாஜக தரப்பு பேசிச்சு, அதிமுக தரப்பு தொடர்ச்சியா பேசிச்சு, அவர்களை காப்பாற்றி விட்டார்கள். காப்பாற்றி விட்டதோட விடாம அவங்களோட கூட்டத்துக்கு ஒரு தாவேக்கா கொடி வந்து பறந்தோடனே பார்த்தீங்களா, கொடி பறக்குது, ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட்டணிக்கு வருது அப்படின்னு இபிஎஸ் அறிவிச்சார். அது அவருடைய வீக்னஸ், அவர் வலுவிழந்து இருக்கிறார் அப்படிங்கிறதா அந்த இடத்துல பார்க்கப்பட்டது. அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதோட விஜய் இவங்க தரப்போட பெருசாக பேச்சுவார்த்தைலாம் நடத்தலை. அவர் தனியாக போட்டியிட்டார், இவங்க தனியாக போட்டியிட்டாங்க. கடைசியில் முடிவுகள் வரும்போது யாரும் எதிர்பாராத விதமாக விஜய் அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றார். இவர் 47 இடங்களில் வெற்றி பெற்றார். இவர்கிட்ட இருந்து 25 பேர் அவங்களுக்கு ஆதரவா உள்ள பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு வாக்களிச்சாங்க. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட விஜய் அந்த 25 பேருக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. ஏன்னா அவங்க ஆதரவு அளித்து பெரும்பான்மை அங்கே நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவருடைய அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யலை, பொறுத்திருந்தார். அது முடிந்த சில நாட்களில் அமைச்சரவை விரிவாக்கம் நடந்துச்சு. அதில் இந்த 25 பேர் ஆதரவு தெரிவித்தவங்கள சிலருக்கு அமைச்சர் பதவி வழங்குவார்னு பார்க்கப்பட்டது. நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு போய் ஜேசிடி பிரபாகர் சட்டப்பேரவை தலைவர்கிட்ட அவங்க பக்கம் ஒரு கொறடாவை வச்சு ஒரு கடிதம் மடல் கொடுக்குறாங்க. அதிமுகவோட இந்த ஊடகம் உட்பட எல்லாத்தையும் தனதாக்கி கொண்டார் சிவி சண்முகம். எல்லாம் நடந்த பிறகும் கடைசியில் விஜய் இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து மொட்டடிச்சிட்டாரு. அப்புறம் உணர்ந்தவர்கள் இப்போ விஜய விமர்சனம் செய்கிறாங்க. எடப்பாடியோட போய் சேர்றதுக்கு சமரச பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நடைபெறும் போது இவங்க தரப்புல இந்த எடப்பாடி கிட்ட இருந்து எப்படி 25 பேரை பிடுங்கினாரோ இப்போ இந்த 25 பேர்ல இருந்து 3 பேரை பிடுங்கி இருக்கிறார் விஜய். அந்த 3 பேர் பதவி விலகி இருக்கிறார்கள். அந்த இடங்களுக்கு இப்போ விரைவில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் ஏற்கனவே சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் எடப்பாடியோட சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க தரப்புல இருந்து ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போதே பதறி அடித்து இபிஎஸோட வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக செய்திகள் வருகின்றன. இபிஎஸ் அவர்கள் தனது தவறான முடிவுகளால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சியை, அந்த அதிமுகங்கிற கட்சியை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அது அழிய வேண்டிய கட்சி தான், அழிய போது, விரைவில் அழியும். அதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. இதை சூழ்ச்சி செய்து உதவியர்களுக்கு நன்றி கெட்டு நன்றி இல்லாமல் இந்த வேலையை செய்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதை தான் மக்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இந்த காணொலியை பேசினேன். விஜய் மேலே நமக்கு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடக்கிற அரசியலை புரிந்து கொள்ளணும். இப்படி தான் திமுக செய்த பல செயல்களையும் அதிமுக செய்த பல செயல்களையும் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கும் காங்கிரஸ் உட்பட எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் தமிழர்கள் இருக்கோம். இதெல்லாம் மிக மோசமான கேடுகெட்ட கட்சிகள்ன்ற புரிதல் நமக்கு வரணும். இவர்களுக்கு மாற்று என்று வந்து இன்றைக்கு அரியணையில் அமர்ந்திருக்கும் தாவேகா சற்றும் இவர்களுக்கு குறைவில்லாமல், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு சின்ன திமுக போல தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. கருணாநிதி எந்த மாதிரி சூழ்ச்சிகளை செய்வார், மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்துவார், அங்கிருப்பவர்களை இழுப்பார், வாய்ப்பு கிடைச்சா எந்த மாதிரி வேலையும் செய்து தனது இருப்பை நிரூபித்துக் கொள்வார், இல்லைனா உறுதி செய்து கொள்வார். அந்த வேலையை தான் விஜய் இப்போ செய்து கொண்டிருக்கிறார். தாவேகா ஒரு சின்ன திமுக, விஜய் ஒரு சின்ன கருணாநிதி அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. நன்றி, வணக்கம்.